வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஹேசல்நட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கடைங்களில் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் நம்ம இதை தனித்தனியாக வாங்கி பண்ணும்போது காஸ்ட், அதாவது செலவுமே குறைவு. அட் த சேம் டைம் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹேசல்நட் சாக்லேட் மானஸ் கிச்சனில் பண்ணியிருக்கோம். அது வேறு டைப்பில் பண்ணியிருக்கோம், கொக்கோ பவுடர் போட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி ஒரு கேட்பரிஸில் டைரி மில்க் ஒரு பார் வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியாக ஹேசல்நட் சாக்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபெராரி ரோச்சர் அப்படின்னு பார்த்தாலே அது உள்ளே ஹேசல்நட் வச்சு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு டைரி மில்க்கு ஒரு பார் வாங்கிட்டு அதில் ஒரு 3 சின்ன பார் எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த சாக்லேட்டை செய்ய போகிறோம். இது நல்ல ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லலாம். ஹேசல்நட் பார்த்திங்கன்னா இஸ் குட் ஃபார் ஹார்ட். ஸோ அதனால் நம்ம எப்படி ஈஸியாக இந்த சாக்லேட்டை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 பார் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்மால் சைஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதை மெல்ட் பண்ண போகிறோம். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேசல்நட்டை சேர்த்து நம்ம ஹேசல்நட் பாராக செய்ய போகிறோம். ஸோ இது நீங்கள் பாராவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதே ஷேப்பில் இந்த பாரில் இந்த ஹேசல்நட் சாக்லேட்டை ஊற்றி இதை கூல் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாராவுமே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பாலாவுமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சாக்லேட்டாக, அதாவது ஃபெராரி ரோச்சர் மாதிரி நம்ம என்ன டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 3 பால்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் பொடியாக கட் பண்ணிக்கலாம், அப்போனா சீக்கிரமாக மெல்ட் ஆக வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ கட் பண்ணி வச்சதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு பிளேட்டில் இந்த சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணுவோம். அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தடு. ஸோ இது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி மேலே படாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் ஒரு பவுலில் கூட வச்சுக்கலாம். நான் ஈஸியாக மெல்ட் ஆகட்டும்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இமிடியேட்டாக அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும். இந்த சமயத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், அந்த சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹேசல்நட் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருக்கோம். இதில் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதை அப்படியே எடுத்து இந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க ஈவன் நிறைய பேர் இந்த மாதிரி நட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளேவரில், அதாவது ஹேசல்நட் சாக்லேட்டாக கொடுக்கலாம். நமக்கு செய்கிற செலவுமே கம்மி, அட் த சேம் டைம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சிம்பிளாக செய்கிற மெத்தடு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பாலை காய்ச்சி கண்டென்ஸ் மில்க் எடுத்து அதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பாலாக நம்ம எடுத்து ஹேசல்நட் சாக்லேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே ஒரு சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி பாருங்கள் எல்லாமே ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 1 hour இல்லைனா ஒரு 1/2 hour போதும். ஏன்னா சாக்லேட் டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ ஒரு 1 hour வச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஆறுனவுடனே வெளியிலே வச்சுட்டு பாலாகவும் திரட்டிக்கலாம். இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு காஸ்ட்டை குறைச்சி இந்த மாதிரி சாக்லேட் டேஸ்டியாக சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.